ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கர்ஸ் அண்ட் மான்வாவோட எபிசோட் 7 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோட முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இமேஜஸ் வந்து இந்த எபிசோடில் இருக்காது. ஏன்னா அந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கதை தான். மொத்த கண்டென்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரே இமேஜில் 5 டைலாக் பாக்ஸ் மேலே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கொஞ்சம் பிக்சர் கம்மியாக தான் இருக்கும். பட் டைலாக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸ். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் கேண்டலுக்காக யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஸ்வாட் எல்லாத்தையுமே இங்கே தான் வைப்பாங்க. இங்கே வந்து அவங்களோட ஸ்வாடை வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம். இங்கே இருக்க எல்லா ரன் கேண்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் அண்ட் ஹானராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்கான். எனக்குமே வந்து போன லைஃப்பில் என்னோட ட்ரீம் பிளேஸாக தான் இருந்துச்சு. பட் என்னோட ஸ்வாடை வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பழைய பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பாஸ்ட்டில் எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஆள். பொட்டன்ஷியல் எதுவுமே இல்லாமல் ஒரு லீடராகவோ இல்லை கிளவராகவோ எப்படியுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி ஃபூலிஷாக இருந்தால் எப்படி? பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேசலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேடி, இதில் எது பையன் எது பொண்ணுன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எங்களோட பேர் பிளாக் பேந்தர், ரோசா ரன் கேண்டல், லேடி ஆஃப் த ரன் கேண்டல் ஹவுஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவங்களோட பேர் ரோசா ரன் கேண்டல், பிளாக் பேந்தர் இல்லை, அது வந்து நிக் நேம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்கஸ்ட்ன்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து அம்மான்ற, அப்போ தான் எனக்கு வந்து தெரியுது அவங்க வந்து அம்மான்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஸ்ட்ரேஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஆமாம் ஃபாதர், என் கூடயே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நல்லா கவனிங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ரொம்பவே நல்லா பேசுகிற, பட் உன்னோட ஆட்டிடியூட் வந்து ரன் கேண்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு, இதனால் கண்டிப்பாக உனக்கு என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்லும் போது, சன் இதோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ரன் கேண்டல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ அவங்க வந்து ஷாக் ஆகிட்டு, என்னது ரன் கேண்டல்ன்ற பேர் நீ அப்படி வந்து வச்சா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவங்க அப்பாவுமே வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, ரன் கேண்டல்ன்ற பேரை நீ ஏன் அட்டாச் பண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து இந்த பேருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். ரன் கேண்டல்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு வந்து வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கான ரிவெஞ்ச் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கில் பண்ணுறதுக்கான மொத்தம் எபிலிட்டியுமே வந்துருக்கு. என்னால் கில்லிங் சென்ஸ் வந்து சென்ஸ் பண்ண முடியும். நான் வந்து கண்டிப்பாக யாரை வேணால் கொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, சப்பாஸ் மைசான்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு புது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜின்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 ஸ்டார் நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இப்போ வந்து அங்கே சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இப்போ நம்ம ஸ்டோரியோட அடுத்த நியூ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் வந்து பேர் பெல்லோப்புன்னு நினைக்கிறேன். பெல்லோப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் அவங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி லூனா நேம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். நம்ம லூனாவை பார்த்தோன்னே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிடான். லூனா வந்து ஆக்சுவலாக ட்ரைனிங்காக கூப்பிட்டுருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லூனாவை கூப்பிட்டு ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, போன ட்ரைனிங் மாதிரி தான் எந்த ட்ரைனிங்குமே வந்து இருக்கும். அதனால் வந்து நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு நாள் போக கண்டிப்பாக வந்து நான் எதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உனக்கு சொல்கிறேன், இந்த ட்ரைனிங் எதுக்குன்னு உனக்கு வந்து கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்து சொல்கிறாங்க, உன்னோட மைண்டோட ஐனால வந்து இந்த பவரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு. உனக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவன் அப்படியே உட்காந்து அவனோட மைண்ட்குள்ளே வந்து அவன் யோசிக்க வேண்டியது தான். இதுதான் அவனோட இது. அதனால் உன்னோட மைண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அவனுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நாள் போக வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கான். அதுவும் இல்லாமல் நான் வந்து எதிர்பார்த்த ஃபோக்கஸை விட, அதாவது அவன் வந்து அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஃபோக்கஸ் வந்து பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே வந்து என்ன சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு 2 ஸ்டார் நைட் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணானோ அதோட ட்ரிபிள் 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பெல்லோப்புக்குலாம் பேசிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் சண்டை போடுறதுக்காக. யாராச்சும் ஒரு ஆள் வாங்கன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வராங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசா மில்கானோ. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் கேண்டலோட ஒரு கார்டியன் நைட் கேடட்டோட பேசிக் ரேங்க் கிளாஸ் இருக்கவங்க தான். இவங்க வந்தோடனே நம்ம ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. பட் என்னால் வந்து அவளை டிஃபீட் பண்ண முடியுமோ தெரியல. பட் கண்டிப்பாக நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ அவங்க வந்து ட்ரபிளில் போயிடறாங்க. ஏன்னா இவன் ஒரே சிம்பிளான அட்டாக்கே திருப்பி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி டெக்னிக்கே மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாரு. இதை விட பவர்ஃபுல்லான டெக்னிக்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியல. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோக்கடிக்கிற மாதிரி போய் அவங்களோட கழுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பாடை வச்சுறான். இது வந்து ஒரு நல்ல
மேட்சாக இருந்துச்சு மெசா மில்கேனோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். லைக் ஓகே இப்போதைக்கு இந்த உடன் ஸ்வாட் வந்து யூஸ்லெஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறான் அந்த ஸ்வாடை. அப்போ தான் வந்து யங் மாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக அடுத்த ட்ரைனிங்கில் வந்து நான் உங்களை தோக்கடிக்க பார்ப்பேன், என்னால் வந்து இதே மாதிரி தோத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ எல்லாருமே வந்துட்டு யங் மாஸ்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அது இதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இன்னொருத்தருமே வந்துட்டு லைக் ரொம்பவுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து அட்வான்ஸாகவே விஷ் பண்ணுறாரு. அவரோட பேர் வந்து கேரன், நான் வந்து ஆள் வந்து காட்டுறேன். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் கேரன் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக இந்த பேனல் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் தான் போயிட்டு. ஸோ அதனால தான் 1-2 இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும். ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பான்னா இந்த மாதிரி நார்மலாக அங்கே லூனானிம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து அந்த ட்ரைனிங் முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு வந்து வந்துடுவோம். இது வந்து ஒரு கேன்டீன் மாதிரியான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்லாம் சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போது நம்ம மில்கேனை கூட வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இது வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்து யார் இருக்கீங்க, நான் வந்து கண்டிப்பாக யார் கூட சண்டை போட்டே ஆகணும்னு நம்ம சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி நம்ம ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான். யாராச்சும் வாங்க சண்டை போகிறதுக்குன்னு நம்ம சொல்லிட்டு. லைக் இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மெயினான கேரக்டர்லாம் இதில் வந்து காட்டுறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெசா மில்கேனோன்னு இருக்காங்க இல்லையா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெயின் கேரக்டர். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கான் என்னை வந்து கண்டிப்பாக ஒரு பர்சன் வந்து இப்போ சண்டை போகிறதுக்கு தேவை இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு பெல்லோப் சீக்கிரமாவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். ஸோ பெல்லோப்புன்றது யாருன்னு தெரியும் இல்லையா. ஸோ பெல்லோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோப் வந்து ஆக்சுவலாக எப்படிப்பட்ட ஆள்லாம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தெரியும் பெல்லோப் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஸ்வாட்ஸ்மேனு. ஸோ லைக் எப்படி சொல்கிறது ரொம்பவே வில்லத்தனமான ஒரு ஆள். ஸோ அதனால் இவனை வந்து கூட வச்சுருது நல்லதுன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். லைக் இந்த எல்லா இருக்காங்க இவன் தான் வந்து பெல்லோப் ஸ்மிட்ஸு. ஸோ இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக இவன் கூட நம்ம வந்து ஒரு நல்ல பாண்டை வந்து வச்சிருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு லைக் இதில் வந்து பெல்லோப் வந்து எப்படின்னா ரொம்ப ஃபன்னியான கேரக்டர் தான் இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோப் ஸ்டூடெண்ட்ஸ் உன் கூட தான் வந்து நான் சண்டை பண்ணணும்னு மாதிரி சொல்லும் போது யங் மாஸ்டர் நானா என்னைய கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ நான் வந்து உன் கூட ஒரு ஃபைட் வந்து போட விரும்புகிறேன். ஸோ உன்னால் ரன் கேண்டலில் வந்து சர்வை பண்ண முடியுமா இல்லையா நீ வந்து காட்டு. ஸோ சீக்கிரமாக வந்து என் கூட சண்டை போடு, நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து புதைச்சிருவேன் இந்த இடத்துல என்னமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி வம்பு இழுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த எபிசோட் வந்து லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். நான் ஓவராலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் கேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மெயின் எஸ்டேட்க்கு வரானா. ஸோ அங்கே தான் வந்து ஸ்வாட் செரிமனிலாம் நடந்திருக்கும். இந்த 1 மினிட் அப்படி ரீகேப் பார்த்துருவோம். அந்த ஸ்வாட் செரிமனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோன்ற மாஸ்டருமே வந்து மீட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு வந்து 14 வயசுமே ஆயிரும். நம்ம ஹீரோ வந்து அதாவது அந்த கேட்டையுமே வந்து நம்ம மொத்த ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து லூனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரைனிங் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவன் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்ற இடம் ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து எல்லாம் சாப்பிட்டு ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவன் வந்து சாப்பாடுமே வாங்குறான். அதே மாதிரி பெல்லோப் இருக்கான் இல்லையா, அதாவது இவன். ஸோ இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா பழகுறான். ஸோ கொஞ்ச இடத்துல ஃபைட்க்கு வந்து கூப்பிட்றான். அப்போ மெசா வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, மெசா மில்கேனோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வராங்க. அவங்க கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். அதுக்கு அடுத்து நம்ம பெல்லோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்து கூப்பிட்றான். ஸோ அவ்வளோதான் இந்த ஓவரால் எபிசோட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரூம் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.